தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். சன் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற எதிர்நீச்சல் சீரியலில் குணசேகரன் தோற்று போய் மருமகள்கள் முதலாக ஜெயித்து விட்டார்கள். அந்த சந்தோஷத்துல அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கவும் ஆரம்பித்து விட்டார்கள். அந்த வகையில் குணசேகரன் வீட்டில் இருந்தால் சரிவராது என்று ஒவ்வொருவரும் வீட்டை விட்டு கிளம்ப ரெடியாகிவிட்டார்கள். இந்த நிலையில ஜாமீனிலிருந்து வெளியே வந்த சக்தி, கதிர் மற்றும் ஞானம் ஆகியோர் வெளியே போய் எப்படி சமாளிப்பது, இங்கேயே இருக்கலாம், நமக்கு எல்லா உரிமை இருக்கும் என்று சொல்றாங்க. ஆனால் நாங்கள் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கின்றோம், இந்த வீட்டை விட்டு போனால்தான் நிம்மதியாக இருக்க முடியும் என்று குணசேகரன் வீட்டு மருமகள்கள் சொல்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து குணசேகரன் தோற்று போனதால் சாமியார் மாதிரி காவி உடை அணிந்து வீட்டுக்கு திரும்புகின்றார். அதாவது புலி பதுங்குவது பாயிரதுக்குத்தான் என்று சொல்வது போல பண்ணின தவறுகளை ஒவ்வொன்றாக சொல்லுகின்றார். அதே நேரத்தில் மருமகள்களிடம் சவால் விடும் அளவிற்கு நீங்கள் ஜெயித்து காட்டினால் நான் என்னுடைய ஆணாதிக்கத்தை விட்டுவிடுகின்றேன் என்று சபதமும் போடுகின்றார். அத்துடன் குணசேகரன் ஒரு கண்டிஷனும் போடுகின்றார். அதாவது இந்த வீட்டில் இருந்தே நீங்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும், அப்படி என் கண் முன்னாடி நீங்கள் வெற்றி பெற்று ஜெயித்து காட்டினீர்கள் என்றால் நான் உங்களிடம் சரணடைந்து விடுகின்றேன்னு சொல்றாரு. அதாவது அந்த அளவிற்கு பெண்களின் கௌரவத்தை சீண்டி பார்க்க முடியுமோ அந்த அளவிற்கு குணசேகரன் பேசி 4 மருமகள்களையும் ஒரே வீட்டில் இருக்க வைத்து விடுகின்றார். அதன்படி அவர்களுக்கும் நாங்கள் இங்கே இருந்தால் உங்கள் கண் முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயித்து சுதந்திர பறவைகளாக வாழ்ந்து காட்டுவோம் என்று சவால் விடுகின்றார்கள் மருமகள்கள். குணசேகரன் இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டதற்கான காரணம் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், ஏது பண்ணுகின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் இனி மருமகள்களின் ஒற்றுமையை பிரிப்பதற்கும் சதி பண்ணி விட்டார். சும்மாவே கொஞ்சம் காசு பணம் வந்ததும் ஞானத்தை வைத்து ரேணுகா மற்றும் நந்தினிக்கு சண்டை வந்தது. அந்த வகையில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும் பொழுது ஒற்றுமையாக இருக்கும் மருமகள்களிடம் சண்டை சச்சரவு போட்டி போராமை இருக்கும் அளவிற்கு கதை நகரப்போகின்றது. அதன் பிறகு ஒரு காலகட்டத்தில் அவர்கள் சொந்த காலில் ஜெயித்த பின் தனித்தனியாக குடும்பம் குட்டி என்று பிரிந்து வாழ போகிறார்கள். அதாவது குணசேகரன் நினைக்கிறது என்னவென்றால் இனி இவர்களை அடக்குவது முடியாத காரியம். அதனால் அவர்களுடைய ஒற்றுமையை குறைத்து நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்பதற்காக கூடவே இருந்து ஒவ்வொரு குழியையும் பறிக்கப் போகின்றார். இதற்கிடையில் தர்ஷினியின் கனவை நிறைவேற்றும் விதமாக அப்பாஸ்தானத்தில் இருந்து ஜீவானந்தம் அனைத்து வேலைகளையும் பார்க்க போகின்றார். ஆனால் பெத்த பிள்ளை என்ன நிலைமையில் எப்படி இருக்கின்றார் என்பதை மறந்து ஜீவானந்தம் ஈஸ்வரியின் மகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கின்றார். அதே மாதிரி ஈஸ்வரிக்கும் ஒரு நல்ல தோழராக இருந்து கடைசி வரை சப்போர்ட் பண்ண போவது ஜீவானந்தம் தான். இதற்கிடையில் ஞான மாமியார் பணத்தை வைத்து தொடங்கிய வியாபாரம் பெருத்த அடி விழப்போகின்றது. அடுத்து என்னென்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்.